மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் போர் நிலவரங்கள் தொடர்பிலான செய்திக்குறிப்புகளினுடைய தொகுப்பு. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்கள் இன்று ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் அரசியல் மைல்கல்லை தாக்கியுள்ளதாக சியா பிரிவினரின் புனித நகராகவும் மதக்கல்வியின் மையமாகவும் விளங்கும் கோம் நகரில் இன்று காலை பயங்கர வெடிப்புச் சத்தங்கள் கேட்டுள்ளது. தஸ்னீம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அதிர்ச்சி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின்படி ஈரானின் புனித நகரமான கோமில் இன்று காலை 2 இடங்களில் பாரிய வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இலக்கு வைக்கப்பட்ட இடங்களில் கோம் நகரின் சஃபாயே பகுதி மற்றும் ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை கொண்ட நிபுணர்கள் குழு கட்டிடம் ஆகிய இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் முன்னதாக விடுத்த எச்சரிக்கையில் ஈரானின் அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபடும் எவரையும் நாங்கள் வேட்டையாடுவோம் என்று தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. இந்த கட்டிடத்தில் அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 6 பேர் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட செய்தி கூறுகிறது. கோம் நகரின் மீதான தாக்குதல் ஏன் இவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதற்கான 3 காரணங்கள். கோம் நகரம் ஈரானின் ஆன்மீக இதயம் போன்றது. அங்குள்ள மதப்பள்ளிகள் தான் ஈரானின் அரசியல் தலைவர்களை உருவாக்குகிறது. அங்கு தாக்குதல் நடத்துவது ஈரானிய மக்களின் மத உணர்வுகளை பெரிதும் சீண்டும் செயலாகும். பிப்ரவரி 28 அன்று உச்சத்தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு பதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க நிபுணர்கள் குழு 88 உறுப்பினர்கள் கொண்டது கோம் நகரில் தீவிரமாக செயற்பட்டு வந்தது. அந்த செயற்பாட்டை முடக்கவே இஸ்ரேல் இந்த கட்டிடத்தை தரமட்டமாக்கியுள்ளது. மிக ரகசியமாக நடக்கும் இந்த கூட்டத்தின் இடத்தை அறிந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருப்பது ஈரானின் உயர்மட்ட ரகசியங்கள் அனைத்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தெரிந்திருப்பதை உறுதி செய்கிறது. அதேபோல போர் தொடங்கி இன்று 8 நாட்கள் முடிந்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது பாணியில் ஒரு அதிரடி மற்றும் திமிரான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் விவகாரத்தில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் எவரும் அங்கே நீடிக்க முடியாது என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலகளவில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. என் அனுமதி இல்லாமல் ஈரான் எவரும் தலைவனாக முடியாது. ட்ரம்பினுடைய ஆவேச பேச்சு. ஈரான் கதை என்ன? பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கிய முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் ஈரானின் மத குருமார்கள் அடங்கிய நிபுணர்கள் குழு ஈடுபட்டுள்ளது. இதற்காக இன்று கோம் நகரில் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியதாக தெரிகிறது. இதுகுறித்து ABC நியூஸ் ஊடகத்திற்கு பேட்டியளித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் அடுத்த தலைவரை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். எங்களது அனுமதி இல்லாமல் ஒரு தலைவர் பதவியேற்றால் அவர் நீண்ட காலம் நீடிக்க மாட்டார் என நேரடியாக மிரட்டல் விடுத்துள்ளார். அவர் எங்களிடம் அனுமதி பெற வேண்டும், இல்லையெனில் அவரது முடிவு கமேனியைப் போலவே இருக்கும் எனவும் ட்ரம்பினுடைய மறைமுக எச்சரிக்கை பார்க்கப்படுகிறது. ட்ரம்பினுடைய இந்த வார்த்தை ஈரானை எவ்வளவு தூரம் சீண்டும் என்று தெரியுமா? ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமையில் இன்னொரு நாட்டு அதிபர் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்வது சர்வதேச சட்டப்படி மிகப்பெரிய அத்துமீறல். ஆனால் ட்ரம்ப் இதனை ஈரான் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவர துடைக்கிறார். இன்று கேம் நகர் நிபுணர்கள் குழு கூடியிருந்த கட்டிடம் தாக்கப்பட்டிருப்பதும் ட்ரம்பிற்கும் இந்த பேச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் நாங்கள் குண்டு போடுவோம் என்பதை செயலில் காட்டவே அந்த தாக்குதல் இடம்பெற்றது. கமேனியின் மகன் மைதபா கமேனி அடுத்த தலைவராக வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவருக்கு அமெரிக்கா பச்சை கொடி காட்டுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதேபோல சவுதி அரேபியாவில் ஏவுகணை தாக்குதல் 2 பேர் பலி, 12 பேர் காயம். சவுதி அரேபியாவில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 2 பேர் கொல்லப்பட்டனர், 12 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த நாட்டினுடைய சிவில் பாதுகாப்பு முகமை இதனை தெரிவித்துள்ளது. மத்திய அல் கராச் மாகாணத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த முகமை எக்ஸ் ட்விட்டர் பக்கத்திலே தெரிவித்திருக்கிறது. பலியானவர்களில் இந்தியர் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அடங்குகிறார்கள். காயமடைந்த 12 பேருக்கும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள். ஈரானின் புரட்சிகர காவல்படை அல்கராஜ் பகுதியில் உள்ள ரேடார் அமைப்புகளை இலக்கு வைத்து தாக்கியதை கூறியிருக்கிறது. அந்த ஏவுகணை தவறுதலாக மக்கள் வசிக்கும் பகுதியில் விழுந்து வெடித்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் அமெரிக்காவுக்கும் அது நீண்டகால கூட்டாளியான பிரிட்டனுக்கும் இடையே ஒரு பனிப்போர் வெடித்துள்ள சூழலில் இது முக்கியமான ஒரு தொலைபேசி உரையாடலாக கருதப்படுகிறது. குறிப்பாக பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையான பேச்சுவார்த்தையின் முழு விவரம். உங்கள் கப்பல் எங்களுக்கு தேவையில்லை, ஸ்டாமரை சீண்டிய ட்ரம்ப். சமாதானம் செய்ய முயலும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் இன்று மாலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தொடர்பு கொண்டு மத்திய கிழக்கு போர் நிலவரம் குறித்து ஆலோசித்தார். பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளின் கூட்டு தற்காப்புக்காக பிரிட்டனின் ராஃப் ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமான தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். முன்னதாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு தனது தளங்களை பயன்படுத்த பிரிட்டன் மறுத்திருந்தது. இது ட்ரம்புக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. தற்போது தற்காப்பு நடவடிக்கைக்காக மட்டும் பிரிட்டன் அனுமதி வழங்கியது. பிரிட்டன் தனது மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலான HMS பிரின்ஸ்
ஆஃப் வேல்ஸை போருக்கு தயார் நிலையில் வைத்துள்ளதாக அறிவித்தது. இதற்கு பதிலடியாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பிரிட்டன் இப்போதுதான் யோசிக்கிறது, பரவாயில்லை ஸ்டாமர், இனிமேல் எங்களுக்கு உங்கள் கப்பல் தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே போரை வென்றுவிட்டோம், ஆனால் தக்க நேரத்தில் உதவாதவர்கள் நாங்கள் நிலவில் வைத்திருப்போம் என பதிவிட்டிருக்கிறார். ஸ்டாமர் இந்த போரில் சர்வதேச சட்டங்கள் மீறப்படுவதாக கருதி ஆரம்பத்தில் விலகியிருந்தார். ஆனால் அமெரிக்காவுடனான உறவு விரிசலடைவதைக் கண்டு இப்போது நாங்களும் இருக்கிறோம் என கப்பல்களை தயார் செய்கிறார். நாங்கள் போரை தொடங்கி ஜெயித்த பிறகு நீங்கள் வருவதில் அர்த்தமில்லை என்று பிரிட்டனை ஒரு கை பார்த்திருக்கிறார் ட்ரம்ப். பிரிட்டனை முன்னாள் பெரும் கூட்டாளி என்று அவர் குறிப்பிட்டதுடன் லண்டனில் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உரையாடலின் போது போரில் உயிரிழந்து 6 அமெரிக்க வீரர்களுக்கு ஸ்டாமர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ட்ரம்பை சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறார். அதே நேரம் மத்திய கிழக்கில் ஈரான் ஸ்டேல் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஒட்டுமொத்த உலகின் கவனமும் திசை திரும்பியிருப்பதை பயன்படுத்திக் கொண்டு காசாவில் ஸ்டேல் மீண்டும் தனது கொடூர தாக்குதலை தொடங்கியுள்ளது. காசாவில் மீண்டும் ரத்து ஆறு, கார் மீது குண்டுவீச்சு, போர் நிறுத்த ஒப்பந்தம் தவிடுபடி. மேற்கு காசா நகரில் உள்ள அல் அசார் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் இன்று ஒரு கார் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 2 பலஸ்தீனர்கள் உடல் சிதறி பலியாகினர். காரில் பயணம் செய்தவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த துல்லிய தாக்குதலில் அருகில் இருந்த பலரும் படுகாயமடைந்தனர். காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நேற்று தெற்கு காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒரு தந்தை கொல்லப்பட்டார் மற்றும் அவரது குழந்தை பலத்த காயமடைந்தது. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தாக்குதல் இடம்பெறுகிறது. கடந்த 2025 அக்டோபரில் அமெரிக்கா முன்னிலையில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய படைகளால் இதுவரை 640க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒப்பந்தம் வெறும் காகித அளவில் மட்டுமே இருப்பதாக காசா மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஓமான் வெளியுறவு அமைச்சர் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஓமான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சயீத் ஃபத்திர் பின் கமத் அல் புசைதி இன்று தனது அரபு லீக் சகாக்களுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு காட்டமான பதிலை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்துள்ள இராணுவ நடவடிக்கைகள் ஒழுக்கமற்றவை மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானவை என அவர் நேரடியாக சாடியுள்ளார். அதே நேரத்தில் அண்டை நாடுகள் மீது ஈரான் நடத்தி வரும் பதில் தாக்குதல்கள் வருத்தத்துக்குரியவை எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரும் போரை கைவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவசர போர் நிறுத்தம் மட்டுமே இப்போதைக்கு தீர்வு எனவும் ஓமான் வலியுறுத்தியுள்ளது. ஓமான் நாடு பொதுவாக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுக்கும் நெருக்கமான ஒரு மத்தியஸ்தராக செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு நாடே அமெரிக்காவின் செயலை சட்டவிரோதம் என்று சொல்வது அமெரிக்காவின் சர்வதேச பிம்பத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அரபு லீக் கூட்டத்தில் பேசிய அல் புசைதி, இந்த போர் அரபு நாடுகளுக்கு சொந்தமானது அல்ல, நம் மக்கள் இதில் பலியாகக்கூடாது என்று எச்சரித்தார். வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை ஈரான் தாக்குவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். ஈரான் புதிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் முன்வைத்திருக்கக்கூடிய தாக்குதல் தவிர்ப்பு ஒப்பந்தம் பற்றி பேசிய ஓமான் அமைச்சர் அதை பயன்படுத்தி கொண்டு போரை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் லெபனானில் 5 லட்சம் அகதிகள் ஒரே வாரத்தில் நிலைகுலைந்த வாழ்க்கை. இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் இடையே ஒரு வாரமாக நடந்து வரும் உக்கிரமான போரினால் லெபனானில் இதுவரை 5,17,000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். இந்த 5,17,000 என்பது அரசாங்கத்தின் இணையத்தில் அதிகாரப்பூர்வ பதிவு செய்தவர்கள் மட்டுமே. பதிவு செய்யாதவர்கள் சேர்த்தால் இது எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. லெபனானின் இந்த மோசமான நிலைமை தொடர்பாக கவலைகள் வெளியிடப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இவை மத்திய கிழக்கினுடைய போர் நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளினுடைய குறிப்பு.